सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कंठे पद्मामि सुभगे संजीव सरसाञ्चतम् ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ. ரொம்ப நன்றிண்ணே. நீ இல்லைன்னா இது நடந்திருக்காதுண்ணே. ஏலே மாடசாமி, ஆளுங்க ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சானுவ ஒருத்தனும் உசுரோட உள்ள போக மாட்டானுவ. உசுறு மேல ஆசை இருந்தா அப்படியே திரும்பி போயிடு. சண்டை போட்டு தான் சாவணும் நினைக்கிறவன் முன்னாடி வாழ. ஏல என்னல நின்னுகிட்டு இருக்கீங்க? அவன் ஒத்த ஆளு, அவனை அடிச்சு கொல்லுங்கடா. ஏய் அப்பாடா, நான் பயந்துட்டே இருந்தேன். கரெக்டா இருக்கு எல்லாமே. சரி, எல்லாம் சரியா இருக்கா? செந்தாமரை ஓகே. வெட்டுக்கிளி நேரம் ஆச்சு. எல்லாரும் சீக்கிரம் போலாம். வாங்க 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 வாங்க. சீக்கிரம் மாட்டுங்கண்ணே. ஏய் என்னடா புரண்டுகிட்டு இருக்கீங்க? எழுந்து போய் அடிங்கடா. அடிங்கடா. எந்திரா. ஒரு அடி எடுத்து வச்ச அப்படியே சொருகி போடுவேன்.
இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நீ எக்கு தப்பா எதுவும் பண்ணிடாத. அந்த ஈட்டியை முதல்ல கீழே போடு. சொல்றத கேளு, விடு. சொல்றேன்ல, ஈட்டியை குடு முதல்ல, குடு. நீ கிளம்ப, நான் பாத்துக்கிட்டேன். சொல்றேன்ல, நீ கிளம்பு, பாத்துக்கிட்டேன். எல்லாம் கிளம்புங்க, கிளம்புங்க, இங்க இருந்து போங்க. ஐயா, நான் அப்பவே பார்த்தேங்க ஐயா. வரும்போது 7 குட்டி புலி வந்துச்சுங்கய்யா. போகும்போது 8 போகுது. அதுல ஒரு தாய் புலி ஒண்ணு போகுதுயா. ஏய், புலியாடா முக்கியம். என் மகன் செந்தாமரை எங்க இருக்கான்னு தெரியணும். வாங்கடா. டேய், வாங்க போலாம். வாங்கடா. தனிக்குடி, தனிக்குடி. தங்கச்சி, தங்கச்சி எந்திரிமா. தங்கச்சி. மாமா, எங்க மாமா செந்தாமரை காணோம்? ஐயோ, பொண்ணை தூக்கிட்டாங்களா என்ன? அது எப்படி நம்ம கண்ணுல மண்ணை தூக்கிட்டு போனாங்க? அதானே, விடக்கூடாதுடா. முதல்ல அவளை தேடி புடிங்கடா. ஐயா, நான் தான் சொன்னேன்ல, வரும்போது 7 புலி தான் வந்துச்சு. போகும்போது 8 புலியா போகுது. அதுல ஒண்ணு தாய் புலி போற மாதிரி இருக்கே. ஏய், அந்த புலி வேஷத்துல போறவங்கள விடாதீங்கடா. புடிங்கடா. ஐயா, நான் சொன்ன நீங்க கேட்கவே இல்லையா? டேய் சண்முகம், என் பொண்ணையே தூக்கிட்டல்ல, உன்னை விட மாட்டேன்டா. டேய் ஐயா, அந்த புலி வேஷத்துல போனவங்கள முதல்ல புடிக்கணும்டா. வாடா. டேய், வாடா. வாங்க. வணக்கம். பொண்ணு மாப்பிளைக்கு ஆர்த்தி எடுங்க. அண்ணே, வைராகியமா இருந்து வெட்டிக்கிளியோட கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அண்ணி, நான் சாகுற வரைக்கும் இதை மறக்க மாட்டேன். நீ இல்லை, இன்னும் நான் மட்டுமா செஞ்சேன்? எல்லாரும் சேர்ந்து தான்ல செஞ்சாவ. நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் தான் நீ தனித்தனியா போய் சொல்லணும். மறக்கூடாதுன்னா எல்லாரையும் தான் நீ மறக்கூடாது. சரி, முதல்ல ஆரத்தி எடுத்து பொண்ணு மாப்பிளையை கூட்டிட்டு உள்ள போலாம். பால் பழம் கொடுக்கணும், அது இதுன்னு நிறைய வேலை இருக்கு. வாங்க. கேட்டி, ஒரு நிமிஷம். கனி, நீ தான் உன் அண்ணன் அன்னைக்கு கால் கழுவி அழைக்கணும். சரிக்கா. போ. போங்க, போய் ஆரத்தி எடுங்க. வெட்டிக்கிளி, நான் வசதி இல்லாதவன், ஏல அது இதுன்னு வசனம் பேசிட்டு ஓடிராத. ஆரத்தி காசு போடல பொறவு நல்லா இருக்காது, பாத்துக்க. இல்ல இல்ல, நான் அதுக்காகலாம் தனியா சேர்த்து வச்சிருக்கேன். ஆ? 500 ரூபாயா? தேங்க்ஸ்டா. பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்கா? ரெண்டு பேரும் ஆர்த்தி எடுத்துக்கோங்க. இல்லை, அப்பங்காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. புது மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாள் வாழணும். எப்போ காசு வச்சிருக்கியா? இருக்கு இருக்கு, நல்லா இருக்கணும். இந்தா இருக்கே என்கிட்ட, நல்லா இருக்கணுமா. இந்தாம்மா, புது மாப்பிள்ளை பிடிங்க. நன்றிப்பா.
இல்லை ஆத்தாக்கால இருந்து ஆசீர்வாதம் கே ஆமா முதல்ல அங்க புள்ளியா. ரெண்டு பேரும் தீர்காயுசா ரொம்ப நல்லா இருக்கணும். ஆத்தா பிள்ளைங்களுக்கு கொடு. இந்தாம்மா. நல்லா இருங்க. இல்லை வாழை சமூகத்துல அண்ணி உன் கல்யாணம் ஆசீர்வாதம் இல்லை வாங்கிக்க நீ. மண்டபத்துல தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டீல, எத்தனை வாட்டி வாங்குவீங்க? அண்ணி சண்முக அண்ணி காலில் விழுந்தா தப்பு இல்லை நீ. ஆமா. நீ என் சண்முக அண்ணனி. இல்லை என்கிட்டயே காசு வாங்குறதுக்கு தானே இப்ப விழுத, எனக்கு தெரியும்ல. அண்ணே, அதெல்லாம் இல்லை விடு, நீ. விடு. சின்னதா அதை திருநீர் தட்டு. இந்தா இந்தா. நீயே வச்சு விடு. இல்லை தங்கச்சிகளுக்கு தட்டுல கொடுத்த காசெல்லாம் இப்ப கலெக்ட் பண்ணிட்டா, இப்ப சந்தோஷம்ல? மாமா, எங்க உசுரை மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்தாலே அது எங்களுக்கு காமிக்கிற மிகப்பெரிய நன்றி தான். சரி கண் கலங்க வேணாம், கண்ணை தொடைங்க. இல்லை அழாத ஏண்டா அபிஷ்டு ஆத்துக்காரி கரையரா, நீ நின்னு பாத்துட்டு இருக்கே, கண்ணை தொடல. அழாதல அழுவாத. இல்ல பொம்னாட்டிகளா, பையனுக்கும் பொண்ணுக்கும் பாலும் பழமும் கொடுக்கணும்ல, சட்டுப்பட்டுன்னு போய் ஏற்பாடு பண்ணுங்க. அத்தா பழத்தை உரிச்சு கொடு. பாலை குடி. இந்த பாலக்குடி. இரு இரு நானே குடுக்குறேன். இந்தா நீ குடி. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. போதும் போதும். நல்லா சாப்பிடணும் என்ன? ம்? இல்லை வெட்டுகளே, அண்ணி மறுபடி கறி விருந்து தான் வச்சிருக்கேன். என்ன பண்றது, நான் மாலை போட்டுக்கலாம், அதனாலதான் இன்னைக்கு சைவமா போச்சு. மாலையை கட்டின உடனே ஒரு சூப்பர் கறி விருந்த போட்டுருவான். அண்ணி பரவாயில்ல நீ. அக்கா போதும்க்கா போதும். அட நல்லா சாப்பிட வெட்டிக்கலே. நல்லா சாப்பிடு. இல்லை அண்ணி எடுத்தோன்னு உன் வாயில வச்சுக்காதல, கொண்டாட்டிக்கு ஊட்டி விடணும்ல. ஸ்வீட் எடு கொண்டாடு. அப்பா அந்த போன் எடு. இந்தால போட்டோ எடுக்க போறியா? எடு எடு. கொண்டு, கொண்டு, கொண்டு. போட்டோக்கு போஸ்ட் கொடு. வரலாறு முக்கியம்ல. ஊட்டி விடுவா. ஊட்டி உள்ள. மைனி நீங்க ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுமா. வெட்டுக்கிளி கல்யாண வைபோகம். எங்க துண்டு கிடக்கணும் சாப்பிடல. சோறு எடுத்து ஊட்டுடா. இல்லை ஆத்தா சொல்லுதுல, சோறு ஒரு வாய் விட்டுல ஊட்டி விடல. பாப்போம். கையை எப்படி தட தடன்னு ஆடுது உனக்கு? இல்லை என்னல சாமிக்கு கற்பூரம் காட்டுத மாதிரி காட்டுத, நல்லா அள்ளி ஊட்டுல. ஏத்தா அவனுக்கு முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும், அந்த முருங்கைக்காய் 2 எடுத்து வைக்கணும். விரலையும் சேர்த்து கடிக்காம பாரு. செந்தாமரை அடுத்த வாட்டி கறி விருந்துதான். ஆமா ஆமா. நம்ம வெட்டிக்கிளிக்கு வேற கடல் பாறை மாதிரி இருக்கிற நண்டுனா ரொம்ப பிடிக்கும். மாமா, நீங்க எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நாங்க தான் உங்களுக்கு விருந்து வைக்கணும். எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இது பாரு, நீ எங்க வீட்டு மருமக, நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், என்ன வேணாலும் நீ தைரியமா கேட்கலாம், புரியுதா? சரிங்க மாமா. உடகுடி இங்க வாங்க, அது வேண்டாச்சா? இப்போ இந்தப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்போ மாப்பிள்ளை பொண்ணுக்கு புது துணி கொடுப்பா. இந்தாத்தா. நன்றி மாமா. வெட்டிங்களே இந்தா. பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரி உடங்குடி நீயும் கூட போ. சரிப்பா நான் பாத்துக்கிட்டேன். ஏதாச்சும் பிரச்சனைண்டா உடனே போன் அடிக்க. சரி நீ செந்தாமரை எப்போ வேணாலும் நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போலாம். சரிங்க மாமா. அவன் கடைக்கு போயிட்டான் வேலைக்கு போயிட்டான்னு தனியா இருக்கணும்லாம் யோசிக்காத, நீ மாட்டு கிளம்பி வா, இதுவும் உன் வீடு தான். சரிங்க மாமா. சரி நீ நான் அண்ணி போயிட்டு மைனி வரோம். கிட்ட
இல்லை மைனி ஏதோ அர்ஜென்ட்டுன்னு கிளினிக் போயிருக்கா, நான் அவகிட்ட சொல்லிடுறேன், நீ போ. சரி நீ நான் வரேன். சரி. வச்சிருந்தாம போவோம். வா அத்தா வாயா போலாம். போலாம்ல. காலையில வெட்டி பாய் போயிட்டு வாம்மா. பாய். வாமா. மா, இந்த ஏற்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் போய் அந்த பொட்டி கடையில் வேலை செய்யணுமா? அது பொட்டி கடை இல்லடா, அது மளிகை கடை. நீ அங்க வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த வீரா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் தானே? இன்னும் எனக்கு இதெல்லாம் வெட்டி வேலைன்னு தப்பா தோணுது. நம்ம கையில பவர் இருக்கு, துப்பாக்கி இருக்கு. போய் ஒவ்வொருத்தரா போட்டு தள்ளிட்டு அந்த சண்முகத்தை கதற விட்டா பார்த்தாதான் உங்களுக்கு? இல்ல இப்படி சுத்தி வளைச்சுதான் மூக்க தோணுமா? டேய், நம்ம ஒன்னும் சட்டம் ஒழுங்கு எதுவுமே இல்லாத ஸ்டேட்ல வாழல. எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு சட்டத்துக்கு நாம பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க செஞ்ச என்கவுண்டர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லவே இல்ல. அது வேற டிபார்ட்மெண்ட். இது என்னோட பர்சனல் விஷயம். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா தான் காய நகர்த்தணும். மா, அந்த வீரா அழகா தான் இருக்கா, ஆனா அவ என்னோட லைஃப் இல்லம்மா. மா, அவளுக்காக மளிகை கடையில் போயிட்டு நான் கஷ்டப்படணுமா? ஏமா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இடியட் இடியட். இதெல்லாம் நீ வீராக்காக பண்றதா நினைக்காத. பின்ன அவளை இந்த வீட்டு மருமகளை ஆக்கணும் தானே இந்த டிராமாலாம். அவளை மருமகளா ஆக்குறதே அவளை டார்ச்சர் பண்றதுக்காக தான். அந்த சண்முகத்தை பழி வாங்கறதுக்காக தான். டே கௌதம், புரிஞ்சுக்கோ, இதை நீ வீராக்காக பண்ணல. உன்னோட அப்பா, என்னோட வீட்டுக்காரர் விருமனுக்காக தான் நீ இதை பண்ற. அம்மா சொல்றத கேளு கௌதம். அவளோட சபதத்தை நிறைவேற்றணும். உன் அப்பாவுக்கு மனசார திதி கொடுக்கணும். அதுதானே முக்கியம். ஆனாலும் இப்படி ஒரு மளிகை கடையில போய் நின்னு வேலை பார்க்கணும்னு நினைச்சாலே எனக்கு கோவமா வருதுமா. கோபம் வரும், வரணும். அது உன் மனசுக்குள்ள வெறியா மாறணும். உன் அப்பா சாவுக்கு நமக்கு நியாயம் கிடைக்கணும்ல, அத மனசுல நினைச்சுக்க. உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக தான் இதையெல்லாம் நீ பண்ற. அத திரும்ப திரும்ப நினைச்சுக்கோ. ஆல் ரைட்மா, இதை நான் அப்பாவுக்காக பண்றேன். அதை விட முக்கியமா நான் உங்களுக்காக தான் இதை பண்றேம்மா. நான் கிளம்புறேன். கௌதம், ஒரு நிமிஷம் இரு. மா, எனக்காக தான் நீ அந்த மளிகை கடைக்கு வேலைக்கு போற. உனக்கு கட்டாயம் கோவம் வரதான் செய்யும். அந்த நேரத்துலலாம் உன் அப்பாவோட போட்டோவை நீ எடுத்து பார்த்துக்கோ. அவரோட முகத்தை பார்க்கறப்பெல்லாம் உனக்கு வர்ற கோபம் அப்படியே போயிடணும். அப்பாவுக்காக இதை செய்யறேம்மா. கௌதம், இது உண்மையிலேயே உன் பொறுமைக்கு வைக்கிற டெஸ்ட். கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படவே கூடாது. அங்க 1000 விஷயம் நடக்கும். உன்னோட பொறுமைய அடிக்கடி சோதிச்சு பார்ப்பாங்க. அங்க என்ன நடந்தாலும் நீ கோவப்படவே கூடாது. உனக்கு அந்த வீராவை கல்யாணம் பண்ணி தரேன்னு அந்த சண்முகத்தை நீ சொல்ல வைக்கணும். அதுதான் உன்னோட எய்ம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. என்ன நடந்தாலும் கோவப்படாத கௌதம். வீராவை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற செய்தியோட தான் நீ திரும்பி வரணும். அம்மா, நான் கிளம்புறேம்மா. பாட்டி, நான் கிளம்புறேன். நான் வரேன். சரி. இவ துணி எப்படி அழுக்காகுதுன்னே தெரியல. இத மட்டும் கசக்கி கசக்கி கையெல்லாம் நோவுது. ஏய், இனிமே அவ துணியை மட்டும் அவளே துவைக்கட்டும். கஷ்டப்பட்டு துவைச்சா அவளுக்கே தெரியும், துணி அழுக்கு பண்ண மாட்டான். ஏத்தா, அது பாவம் சின்ன பிள்ளை. அதை போட்டு எதுக்கு சிரமப்படுத்திட்டு இருக்கணும்? கொஞ்ச நாள் விட. மாமா, ஆம்பளை பையன் பொம்பளை பொண்ணுன்னு எந்த வேறுபாடும் இல்ல. யாரா இருந்தாலும் அவங்கவங்க வேலையை செய்ய அவங்கவங்க பழகிக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவன் இப்பவே அவளை பாத்தங்கழுவ, வீடு பெருக்க, சமைக்க ஒரு வேலைக்காரியாவே ட்ரெயின் பண்ணுங்க. நாங்க கூட தான் வேலை பாக்குறோம். அதுக்கு நாங்க என்ன வேலைக்காரின்னு அர்த்தம்? டேய், நான் ஓவரா பொங்குது பாசம். சாரி,
சாமி இல்லை நான் என்ன சொல்லுதேன், நீங்களும் அவளை போய் இதுக்கு இந்த மேடம் இப்போ கூப்பிடுதாவ? இவளுக்கு முன்னாடி பேசினா 1000 கேள்வி கேட்பாவுல. ஏ சண்முகம், ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, அதை அட்டன் பண்ணாம என்ன யோசனை? இது ஒன்று முக்கியமான பஞ்சாயத்து ஆஃபீஸு போனு. இருங்க நான் பேசி வந்துடுதேன். சொல்லுங்க மேடம். சண்முகம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். மேடம்மா? அப்போனா வைஜெயந்தி மேடம் தான் கால் பண்றாங்க போல. நீங்க கௌதம மளிகை கடையில வேலை பார்க்க சொன்னீங்கல்ல, என் பையன் கௌதம் இன்னைக்கு தான் கன்வின்ஸ் ஆகி மளிகை கடைக்கு போறேன்னு சம்மதம் சொல்லியிருக்கான். வரேன்னு சொல்லிட்டாரா? சரி சரி, அப்போ நாளையிலேருந்தே கடைக்கு வந்துடலாம் மேடம். அவனுக்கு வீரா மேல ரொம்ப அன்பு. அதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கான். அவ்வளோ பிரியம். வரட்டும், நாளிலேருந்து ஒரு மாதம் அவர் கடையில் அங்கே இருக்கட்டும். அவர் ஆர்வம் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதம் கழிச்சு நம்ம பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம். சரிங்களா? அவர் நாளைக்கு வர சொல்லிடுங்க. சரியா?